சொல்லுங்க, கர்த்தரிடத்துல நம்ம பாரத்தை வச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. மனிதன் பலவிதமான பாரங்களை, பலவிதமான கவலைகளை, பலவிதமான போராட்டங்களை, சுமைகளை சுமக்கிற மனிதர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொருத்தட்டையும் விசாரித்து பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குரிய காரியங்களை எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. சிலருடைய வீட்டில் பணப்பிரச்சனைகள் இருக்கலாம், சிலருடைய வீட்டில் சரீர பிரச்சனைகள் என்ன செய்யலாம். விதவிதமான பிரச்சனைகள் எல்லா குடும்பங்கள்லையும் செயல்படுறது இயற்கை தான். ஏன்னா போராட்டம் தான் நம்மளுடைய கடைசி வரைக்கும், பாடுகளுக்குரிய நிலைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய முடிவு என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன உண்டு? பாடுகள். எல்லாருக்குமே என்ன செய்யுது? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே என்ன உண்டு? பாடுகள் நிரந்தரமானது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம்னாலே நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தது மாதிரியான பாரங்கள் நம்மளை போட்டு என்ன செய்யும்? நம்மளை அழுத்தம். ஆமென். விதவிதமான பாரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக செயல்படுவது உண்டு. அதான் நான் நேற்றைய தினத்தில் உங்களிடத்தில் சொன்னேன். நான் இந்த பாரம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், பணக்காரங்களுக்கு மட்டும் வராது அப்படின்லாம் இல்லை. பணம் இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு, பணம் இல்லாட்டினாலும் எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் உண்டு, கருப்பாக இருந்தாலும் உண்டு, குட்டையாக இருந்தாலும் உண்டு, நெட்டையாக இருந்தாலும் உண்டு. எல்லாருக்குமே என்ன உண்டு? சொல்லுங்கள். பாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில். இப்போ நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துலையே இந்த பாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். அதனால் தயவாய் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு ஒரு போர்டு வச்சு ஒரு செய்தியை ரெடி பண்ணி எடுத்து கொண்டுக்கிட்டு வரணும்னு தான் நாங்கள் எடுத்து கொண்டு வந்திருந்தோம். ஆமென். ஸோ இந்த இடத்துல சூழ்நிலைகளை நான் பார்க்குறப்போ என்ன உண்டாகுதுன்னா, இந்த வார்த்தையை சொல்லணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால் தயவாய் நீங்கள் கவனிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் விதவிதமான பாரங்கள், பாவத்தினால பாரங்கள் வரலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன வயசில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த பாவமே நம்மளுடைய மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டோமே, நாம் இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி நம்ம நடந்துட்டோமே. இது என்ன பாரம் அப்படின்னா, பாவத்தினால் உண்டார பாரம். இந்த மாதிரி பாரங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நடப்பது உண்டு. நல்லா கவனிங்க, கருத்தா நீங்கள் கவனிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் கவலைகள் அதிகமாக அவங்களை அழுத்துறதுனால சில பாரங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கலாம். கடன் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சில விதமான போராட்ட நிலைகள், இது சொல்ல முடிகிற பிரச்சனை இருக்கலாம், சொல்ல முடியாத நிலைகளுக்குரிய பாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆமென். எல்லாம் கவனிங்க, கருத்தா நீங்கள் கவனிச்சா நல்லா இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்பத்துக்குரிய பிரச்சனைகள் என்ன செய்யலாம்? கணவனுக்கும் மனைவிக்குரிய பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்குரிய பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் உள்ள பிரச்சனைகள், இடத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பண பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் நமக்குள்ள என்ன செய்யலாம். அதனால் இந்த பாரம் தான் எல்லாருக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. பாரங்களுக்கு நிறைய வகைகள் இருக்கலாம். ஆனால் விதவிதமான பாரங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? நாம் சுமக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாதி, தீராத வியாதி. இந்த வியாதியினால சிலருடைய குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரி பாரங்களும் நம்மளை போட்டு என்ன செய்யலாம்? இந்த வியாதி சரியாகாதோ, இந்த வியாதியினுடைய நிலைகள் நம்மளை கொண்டு போய் மரணத்தில் கொண்டு போய் விட்டுருமோ, அடுத்தவங்களை நம்ம அண்டிக் கொள்ளுகிற நிலை நமக்கு இருக்குதே, இந்த மாதிரியான மனநிலைகளும் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கற்பத்தில் குழந்தை இல்லை, என்ன வேறு விதமான நன்மைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை, வீடு கட்ட முடியல, பாதியில் வீடு நின்றுக்கிட்டே இருக்குது, பிள்ளைகளை குறித்ததான பயம், இந்த மாதிரி நிறைய பாரங்கள் நம்மளை என்ன செய்யுது? வித்தியாசமான பாரங்கள் நம்மளை அழுத்துதா? அல்லேலூயா. இவர் எல்லாருக்கும் ஒரே தகவலை தான் இயேசு சொல்லுகிறார். நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். இவர் கூப்பிடுற கூக்குரல் என்னன்னா, எல்லாரும் என்ன செய்யுங்க? எப்படி கூப்பிடுறாரு சொல்லுங்களே?
சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிடல, சிஎஸ்ஐல இருக்கிறவங்க மட்டும் வாங்கன்னு கூப்பிடல, இல்ல பெண்டிகா சர்ச்சில் இருக்கிறவங்க மட்டும் வாங்கன்னு கூப்பிடல. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லா மனிதர்களும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு அவர் கூப்பிடுறார். நல்லா கவனிங்க, கருத்தா கவனிங்க. இவர் கூப்பிட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் சாந்தமும் மன, கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன். எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. சாந்தமும் மன. என்னப்பா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற, இதையெல்லாம் என்னால சுமக்க முடியாது அப்படின்னு கோபப்படலாம் மாட்டாராம். நீங்க எவ்வளவு பெரிய பாரத்தை கொண்டுகிட்டு வந்தாலும் ஆண்டவர் அந்த பாரத்தை சாந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறவர். எப்படி ஏற்றுக்கொள்கிறவரா? சாந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறவர், தாழ்மையா ஏற்றுக்கொள்கிறவர். ஏப்பா நீ 10 வருஷம் ஆச்சுல ரட்சிக்கப்பட்டு, 10 வருஷத்துக்குள்ள நீ என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம்ல. இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையை ஏன் இப்ப என்கிட்ட கொண்டு வர்ற அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கோபப்பட மாட்டார். அவர் சாந்தம் உள்ளவர், மன தாழ்மை உள்ளவர். அவர் நீங்க கொடுக்கிற பாரங்களையும் பிரச்சனைகளையும் அவர் கொண்டாந்து அவர் சமூகத்தில் கொடுக்கிறப்போ அவர் அப்படி தாழ்மையா ஏற்றுக்கொள்கிறார், சாந்த குணமுள்ளவராய் ஏற்றுக்கொள்கிறார். அவர் இரக்கத்தோடு நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுனீங்களே, என்ன பாட்டு? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எப்படியா உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எப்படியா? மறுபடியும் சொல்லுங்களேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, என் வாழ்நாள் ஈடாகுமோ. காளையார் கோவிலிருந்து இப்போ நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பிரதர் சொன்னார், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர்ன்னு சொல்லி போட்டார். அல்லேலூயா. வந்து அந்த பாட்டை நாங்கள் அதிகமாக கேட்டதில்லை. அந்த பாட்டு கேட்டு நீங்கள் வந்தவுடனே காணிக்க பாட்டை அந்த பாட்டை தான் என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்களேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அதை நீங்க தூக்கிட்டு வரலாம். நீங்க தூக்க முடியாத பாரமா இருந்தாலும் அவர்கிட்ட என்ன செய்யலாம், நீங்க தூக்கி கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்த விட்டு நீங்கள் சந்தோஷமாக போகலாம். அல்லேலூயா. அவர் பாரங்களை சுமக்கிறவர். ஆமென். நீங்கள் தெரியும் அந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. திராணியில் இருந்து புளியெடுதமத்துக்கு வரணுன்னா பெரிய மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அப்போ கோயிலாம்பட்டியில் ஒரு 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 கல் இருக்கும், சுமைதாங்கி கல். அந்த கல்லுக்கு பேர் என்னது? இப்போ இந்த இருக்கிற நம்ம பஞ்சாயத்து போட்டுக்கும் பக்கத்தில் ஒரு சுமைதாங்கி கல் இருக்கும். அந்த மூளையில் அந்த இப்போ இருக்குதுல கடை, அந்த பாலத்துக்கிட்ட ஒரு கடை, அந்த கல் என்ன செய்யும், சுமைதாங்கி கல் இருக்கும். நிறைய பாரங்களை தூக்கிட்டு வர்றவங்க கொஞ்சம் களைப்படைகிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல அந்த கல்லுக்கு முன்னாடி அதை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில் களைப்படைஞ்சிட்டு மறுபடியும் அந்த தலையில் தூக்கி வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறப்ப அது வந்துச்சு. சுமைதாங்கியே சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. எப்படியா? சுமைதாங்கியே சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. இன்னொரு முறை சொல்லிடுவோமா?
சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. சொல்லுங்க, சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர். சத்தமா சொல்லுங்களேன், எப்படி? சுமைதாங்கியே சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே, சுமைதாங்கியே சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. நல்ல கை தட்டி கொள்ளுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. நம்ம சுமைகளை சுமக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு ஒரு தெய்வம் நமக்கு என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை விட, உலகத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை விட நாம எதுல கொடுத்து வச்சவங்க அப்படின்னா, நம்ம பாரத்தை தூக்குறதுக்கு ஒரு தெய்வம் நம்மளோட கூடவே என்ன செய்யறாரு? சொல்லுங்க, சுமைதாங்கி நீர்தானையா. அல்லேலூயா. நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தான். அப்போ நாம எந்த பாரத்தை சுமந்தாலும், எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்தாலும், நாம சுமக்கிற பாரத்தை என்னால மாற்ற முடியாது. நான் சுமக்கிற பாரத்தை என்னால இறக்கி வைக்கவும் முடியாது, அதை எடுத்து போடவும் முடியாது, அதை நிர்மூலமாக்கவும் என்னால முடியாது. என் பாரத்தை மாற்றுகிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். அதனால அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, உன் முழுசா உன் பாரத்தை கொண்டாந்து இறக்கி என் சமூகத்தில் என்ன செஞ்சிரு, வச்சிரு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த வார்த்தை நமக்கு வருது இல்லையா, கோடி கோடி நன்றி. இது மாதிரி ஒரு தெய்வம் நமக்கு கிடைக்கிறது உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள். நமக்கு இந்த பாட்டு அந்த அளவுக்கு தெரியல. கருத்தமா சூப்பரா படிச்சு பிடிச்சான் இந்த பாட்டு போட்டியில நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அல்லே, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஆமென். ஆண்டவருடைய நிலைகளை நல்ல கவனிங்க. இவர் என்ன செய்யறாருங்கிறத பாருங்க. பாரத்தை என்னுடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யுங்க, இறக்கி வைங்க. என்ன செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களே, நம்ம பாரத்தை, எந்த பாரமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் இப்பவே இறக்கி வச்சிருங்கக்கா, அண்ணன் இறக்கி வச்சிருங்க. சொல்லுங்க, இந்த இடத்த விட்டு போறப்போ சொல்லுங்க, சந்தோஷமா போகணும், சிரிச்சுக்கிட்டே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முகத்தை இப்ப சர்ச்சு முடிஞ்சவொடனே பார்ப்பேன். யாராவது சுடுமுஞ்சியா இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய பாரங்களை சுமக்கிற ஒரு ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அது என்ன வார்த்தைன்னு பாருங்களேன். அதுக்கு அடுத்து, என் நுகத்தை உங்கள் மேல் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் என்ன செய்யும், கிடைக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. என்னுடைய பாரத்தை தேவனால் மட்டும்தான் மாற்ற முடியும். சொல்லுங்க, அவருடைய நுகத்தை என்னால் மட்டும்தான் சொல்லுங்க சுமக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, உன் பாரத்தை இறக்கி என் சமூகத்துக்கு முன்னாடி வச்சிரு, என்னுடைய நுகத்தை எடுத்து நீ சுமந்துக்க. சொல்லுங்க, எப்படி சொல்றாரு? சொல்லுங்க, எப்படி சொல்றாரு? பாரத்தை எடுத்து சொல்லுங்களே, சத்தமா நல்லதான் பேசுங்களே. பாரத்தை, உங்க முழு பாரத்தை எடுத்து இப்படி கையை வைங்களே, இப்படி கையை வைங்களே. அப்படியே இறக்குங்க, மெதுவாக இறக்குங்க, எடுத்து அவர் சமூகத்தில் வச்சிருங்க. போ அப்படின்னு சொல்லுங்களே, சொல்லுங்களே. இறக்கி வச்சிட்டீங்களா? ஆமாம். இப்போ அவர் நுகத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்களா? நீங்கள் தோள் மேலே என்ன செய்யுங்க,
அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவங்கள குறித்து, அவங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து இப்படி கவலைப்பட்டே வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டாங்க, ஓட்டிட்டாங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். மனப்பாடம் பண்ணுங்களேன், உண்மை என்ன மற்ற யார் தானே. அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம் என்று சிலர் என்ன செய்கிறாங்க, ஆமாம், கவலைப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. எண்ணத்தை குடிப்போம் என்று சிலர் என்ன செய்கிறாங்க. அவர் சொல்றாரு, காக்கையை கவனிச்சு பாருங்க, அவங்க விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, எல்லா காரியத்திலையும் அவங்களுக்கு என்ன செய்கிறார், கர்த்தர் பிழை போட்டுறாரு அப்படின்னு சொன்னாரா? பூக்களை கவனிச்சு பாருங்க, அவங்க ஏதாவது என்ன செய்யுதுங்க, ட்ரெஸ் கொடுத்துதுங்களா? கர்த்தரே அதுகளை என்ன செய்யறாரு, அலங்காரப்படுத்துறாருல. அது மாதிரி கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு. இதையெல்லாம் வரிசையா போதிச்சுக்கிட்டே வர்ற ஆண்டவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கா, நீங்க எல்லாரும் உங்க கவலையை புல்லா அவர் சமூகத்தில் வச்சுட்டு முதலாவது அவருடைய நுகத்தை எடுத்து நீங்க சுமந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்க பிரச்சனைகளை, உங்க பாரங்களை, உங்க பாடுகளை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறப்போ, இப்போ நீங்க பாருங்களேன், திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க கலெக்டரேட்டுக்கு போனீங்க, சிவகங்கை கலெக்டரேட்டுக்கு, ராமநாதபுரம் கலெக்டரேட்டுக்கு போனீங்கன்னா மனு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யும். எதுக்கு? குறை தீர்க்கிற நாள். அந்த நாளுக்கு பேர் என்ன? நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜே 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 ஜேன்னு அந்த கூட்டம் என்ன செய்யும். அல்லேலூயா. அலை மோதுது. எதுக்காக? கொடுத்துவிட்டு வந்த உடனே என்ன செய்யுது மனசு, அப்பா ஒரு அப்ளிகேஷனை யார்கிட்ட கொடுத்துட்டோம், பிரச்சனைக்குரிய காரியத்தை கொடுத்துட்டோம், கலெக்டர் எல்லாத்தையும் என்ன செய்வார். ஆமா, ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டாந்து கொடுத்துவிட்டு, அந்த கலெக்டரையே உண்டாக்குன கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். அவரோட கூட இருக்கிற நீங்க அந்த பிரச்சனையை கொண்டு வந்த, ஆண்டவரே இதை நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, இந்த பிரச்சனையை தூக்கிக்கிட்டே சிவகங்கை கலெக்டரேட்ல மனுவை கொடுத்துவிட்டு கலெக்டர் வாட்ச் பார்த்தவனே கொடுங்க கலெக்டரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்துட முடியுமா? இப்ப கலெக்டர் என்ன சொல்லுவாரு, உன் பிரச்சனையை நீனே என்ன செஞ்சுக்க சொல்லுவாரா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இறக்கி வச்சிட்டீங்க, இனிமே எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உங்க கவலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் அந்த பாட்டை நம்ம சொன்னோம், ஏகோவா ஈரே எல்லாமே. நல்ல சத்தமா பாடுங்களேன். இப்ப வருது பாருங்க. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். புகழிடமே நன்றி ஆண்டவரே. கருத்தோடு துதித்திடுவே. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. காலையில எந்திரிச்சு ஆபிரகாம் ஐயா கொஞ்சோண்டு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஆகார் கையில் கொடுத்து, நீ எப்படியோ நீனு உன் பிள்ளையும் என்ன செஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். இப்போ அனுப்பிவிட்டப்போ இந்த அம்மா கையில் பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு இந்த அம்மா நடந்து போகுது. அப்பமும் தீந்து போச்சு, தண்ணியும் தீந்து போச்சு, வனாந்தரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய பார சுமையை கையில் எடுத்துக்கிட்டு இந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த போற இந்த அம்மாவினுடைய பாரமே தாங்க முடியல, தானே ஒரு பாரம். இதோட பிள்ளையோடைய பாரத்தை எப்படி அதை மாற்ற முடியும்? இந்த அம்மா போய்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆகாரினுடைய பாரத்தையே அந்த அம்மாவால் மாற்ற முடியல, பிள்ளையோட பாரத்தை எப்படி மாற்ற முடியும்? மனுஷனுடைய பாரத்தை மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா?
இப்போ இந்த அம்மா பிள்ளை அழுகிற சூழ்நிலை, பசியோடைய சூழ்நிலை, ஒரு செடியில் போய் விட்டுவிட்டு ஓன்னு உக்காந்து அழுகுது. என்ன அழுதுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். ஆபிரகாமோட கூட இருந்த அம்மா இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்த வீட்டில் வாழ்ந்த அம்மா இல்லை. இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக அழுதுருக்கோம். ஆண்டவரே, என் பிள்ளை பசியினால் கதறான், எங்களுக்கு யாருமே இல்லை, இவ்வளோ பெரிய பாரத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, நாங்கள் இருக்க போகிறோமா சாக போகிறோமான்னு தெரியல, ஒருவேளை உணவு கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பொழப்பத்தை, ஒரு பட்டியலை, ஒரு பெரிய அப்ளிகேஷனை ஆண்டவருக்கு முன்னாடி இந்த அம்மா வச்சுட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஆகார் அழுது ஜெபம் பண்ணுகிற இந்த வேளையில் தானே கர்த்தர் ஆகாருக்கு முன்னாடி வந்து என்ன செய்கிறார்? அவர் சொல்றாரு, ஏமா நீ அழுகிற, உன் பாரத்தை ஏன் தூக்கிக்கிட்டு இருக்கிற, எனக்கு முன்னாடி நீ இறக்கி வச்சுட்டாயில, இனி நீ என்ன செய்யாத, நீ அழுகாத. அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்லை, அவர் சமூகத்தில் வச்சுட்டா நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. என்ன உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாமே? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லக்கூடியவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எதுவும் பேசணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும். ஆமே. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. எந்த இடம் வனாந்திரமோ, எந்த இடத்துல வாழ முடியாதுன்னு நினச்சிச்சோ, எந்த இடத்துல இங்கே சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லைன்னு நினச்சிச்சோ அந்த அம்மா, அதே இடத்துல ஆண்டவர் வந்து பேசின உடனே அதே இடத்துல கர்த்தர் அந்த இஸ்மவேலையும் வாழ வைத்தார், அந்த தாயாரையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? சந்ததியை பெருக பண்ணாரா? அல்லேலூயா. அப்ப இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பாரத்தை இந்த அம்மாவே வச்சிருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு மாற்றமும் வந்திருக்காதுங்க. இந்த அம்மா தனக்குள்ள இருக்கிற பாரத்தை கர்த்தரிடத்துல சொன்ன உடனே கர்த்தர் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் அந்த பாரத்துக்கு ஏற்ற மாற்றத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. சொல்லுங்க. சுமைதாங்கியே. எப்படியா? சுமைதாங்கியே என் பாரச்சுமைகளை சுமப்பவரே. சொல்லுங்க அப்படியே. சுமைதாங்கியே, சுமைதாங்கியே என் பாரசுமைகளை சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. அவர் நம்மளால முடியாததையும் தாங்கிக் கொள்ள முடியாதையும் அவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அண்ணாள் ஆலயத்துக்குள்ள வந்தாங்களா? திரும்பி போறப்ப எப்படி போனாங்க? அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யல? நாம எப்புறம் திரும்பி போனாலும் நம்ம எப்படி தான் போறோம்? சொல்லுங்களே. எப்ப திரும்பி போனாலும் நான் சொன்ன வார்த்தை தான் சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த பாரத்தை தூக்கி மனசுல வச்சுட்டு திரும்ப நம்ம என்ன செய்யணும்? ஆமே. வேதம் சொல்லுது, வீட்டில் இருக்கிற இன்னொரு அம்மா இந்த அம்மாவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துது. சில சூழ்நிலைகள் இது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே என்னை அவமானப்படுத்துகிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்னுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, இந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கு நடந்துச்சுன்னா அண்ணாளுக்கு நடந்துச்சு. இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, உனக்கு குழந்தை இல்லை, நீ என்ன சொல்கிறது, அந்த அம்மாவை எந்த அளவுக்கு ஏளனப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த அம்மாவை அவமானப்படுத்துகிறாங்க. நேர தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க, மனம் கசந்து அழுகிறாங்க. வசனம் சொல்லுது, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான். ரொம்ப நேரம் பிரதர், ரொம்ப நேரம் அழுகிறாங்க. அழுது 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 ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா கவலையும் சொல்லி முடிக்கிறாங்க. எது வரைக்கும்னா, அந்த ஊழியக்காரரே இந்த அம்மாவை பார்த்து குடிச்சிட்டு எதுவும் வந்தியோமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த அம்மா தேவனுடைய சமூகத்தில் வெகு நேரம் அழுது கொண்டே இருக்கிறார். இவங்க ஜெபம் பண்ண ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாரத்தை ஃபுல்லாக இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய பிரசன்னம் இந்த அண்ணாளை மூடிக்கிட்டே இருக்குது.
தேவனுடைய பிரசன்னம் உள்ள வர வர என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தை இல்லையேங்கிற அந்த கவலை இந்த அம்மாவை விட்டு முதல்ல மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சமாதானம் இந்த அம்மாவை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆண்டவர் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த அம்மாவுக்குள்ள ஒரு முழு சமாதானம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சமாதானத்தோட எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, இந்த அம்மா ஆலயத்தை விட்டு வெளியில போறப்போ சமாதானத்தோட என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு. வசனம் சொல்லுது, அப்புறம் இந்த அன்னாள் துக்க முகமா இல்லவே இல்லைங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய பாரத்தையும் சுமக்கிற ஒரு கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார் சொல்லுங்க. சுமைதாங்கியே எப்படியா என் பார சுமைகளை, பரவாயில்ல மனப்பாடம் பண்ணிட்டிய. சுமைதாங்கியே என் பார சுமைகளை. அல்லேலூயா. அது எப்படிங்க? ஆகாரினுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், அன்னாளினுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய என்னுடைய பாரத்தை ஆண்டவர் ஏற்றுக்கிற மாட்டாரா? சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, ஏக்கா சொல்லுங்களேன். ஆகாரினுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டவர் அண்ணே, அன்னாளினுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டவர் நம்ம பாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. இனிமே நீங்க துக்க முகமா இருக்கக்கூடாது. கை நீட்டு சொல்லுங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லாம சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்களேன். இனிமே நீங்க என்ன அங்கிட்டு இருக்க பிரதர்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை விட்டுருக்கீங்களா? இல்லை இல்லை, சும்மா சொல்லுங்களேன். ஆமாம், நல்ல கவாஸ்கர் பிரதர் சொல்லுங்க பிரதர், இனிமே நீங்கள் துக்க முகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. செல்வகுமார் பிரதர் அப்போ தான் நம்ம ஆமாம் கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. இனிமேல் துக்க முகமாக இருக்காதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. சுமைதாங்கியே, சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. அல்லேலூயா. எல்லா பாரங்களையும் சுமக்கிற ஒரு கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமே. நான் சொல்ற இந்த மாதிரி பாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், வேறு விதமான பாரங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். எல்லாவற்றையும் சுமக்க வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. கொடுங்க, அவர் ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்க. நீங்க கொடுத்து பாருங்க, ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா முழுசுமா ஏற்றுக்கொள்ளுகிறவர் மட்டும் இல்ல, அதை சரி செய்கிறவர் ஆகியும் என்ன செய்கிறார்? அவர் கையில் போச்சுனாலே அவ்வளோதான், முடிஞ்சு சரியாயிடும். அல்லேலூயா. அவர் கையில் போனாலே சொல்லுங்களேன். பக்கத்தில் அது என்னதான் லேயாலக்கா, பக்கத்தில் தான் பார்த்து சொல்லுங்களேன். அவர் கையில் போனாலே சரியாயிருங்கக்கா. சொல்லுங்க. அவர் கையில் போனாலே சரியாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நகோமி பிள்ளைங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்காரரு மருமகமார்களை தான் மருமகன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா 2 பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டாங்க. இப்போ மருமகளை பாரமாக நினச்சிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, என் நிலைமையே வயசான நிலைமை, என்னையவே நான் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாத நிலைகளில் இருக்கிறப்ப நாங்கள் எப்படி உங்களை பார்க்க முடியும்? இங்கே வாங்கம்மா, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போங்க, ஒரு நல்ல நிலைகளில் திருமணத்தை பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி இந்த நகோமி ரூத்தையும் ஒருபாளையும் என்ன செய்கிறாங்க? நல்லா கவனிங்க. ஒரு அம்மா என்ன செஞ்சிருச்சு? புறப்பட்டு போயிடுச்சு இல்லையா? எந்த ரூத்தை இந்த நகோமி பாரம்னு நினைச்சாங்களோ அந்த அம்மாவை வச்சுதான் இந்த நகோமியினுடைய பாரத்தையே கர்த்தர் இல்லாம பண்ணார். அல்லேலூயா. நீங்க 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 யார பாரம்னு நினைக்கிறியோ, நீங்க யார பிரச்சனைக்குரியவங்கள்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் என்ன செய்வார். அல்லேலூயா. இந்த அம்மா போகுது, எருசலேமுக்கு போகுது. அங்கே போனால் பெத்லகேமுக்கு, எருசலேமுங்கிற பெத்லகேமுக்கு போகுது. அங்கே போனால்
இருக்கிறவங்கலாம் சொல்றது நகோமி தானே வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா, என்னை யாரு நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை எப்படின்னு கூப்பிடுங்க, மாறான்னு கூப்பிடுங்க. அவ்வளவு பாரம் என் வாழ்க்கையில் இருக்குது, மனசுக்குள்ள இருக்குது, என்னால தூக்க முடியல, சுமக்க முடியலன்னு அழுகுது. கொஞ்ச காலம் கழிச்சு அதே அம்மா சொல்லுது, ஒரு புள்ள பிறந்த உடனே என்னுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் பண்ணுகிற ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. முதிர் வயதுல என்னை ஆதரிக்கிற ஒரு புள்ள எனக்கு என்ன செஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்ப பாரத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாரா? ஆமா. நீங்க பாருங்க, அந்த நகோமியினுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம் அந்த அம்மாவுக்குள்ள இருந்தது. கர்த்தர் அந்த எதிர்கால பயத்தை ஒண்ணுமே இல்லாம மாற்றி போட்டுட்டார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. நீங்க பாருங்களேன், யாக்கோபு ஒரு வீட்டுக்காரமா வேகமா ஓடியாருது. யாக்கோபுட்ட வந்து சொல்லுது, நீ எனக்கு புள்ள கொடுக்குறியா கொடுக்கலையா? யார் கேட்கறது? புருஷனுக்கிட்ட மனைவி வந்து கேட்குது, நீ எனக்கு என்ன கொடு, புள்ள கொடுக்க முடியுமா? அதுக்கு இவர் சொல்றாரு, நான் என்ன கடவுளா, நான் என்ன செய்ய முடியாது. அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பாரத்தை அவங்களால சுமக்க முடியாது. ஒரு மனிதன் சுமக்கிற பாரத்தை இன்னொரு மனிதனால் மாற்ற முடியாது. மனிதனுடைய பாரத்தை மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுமக்கிற பாரத்தை சொல்லுங்க, நீங்களே வச்சுக்கிறது நியாயம் இல்லக்கா. சொல்லுங்க, நீங்களே சுமக்கிறது நியாயம் இல்லக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம என்னங்க செய்யணும்? அவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க சொல்லுங்க. பக்கத்துல கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா, கலங்காதே. பாடுங்க, கர்த்தர் உன்னை, சொல்லுங்க அப்படியே, காலமெல்லாம் கரம் பிடித்து நடத்தி செல்வா, காலமெல்லாம் உடனிருந்து கண்ணீரெல்லாம் துடைப்பா, நம் கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காத்திடு. சொல்லுங்க, நம்மை கண்மணி போல் காத்திடுவா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா, கலங்காதே. அப்ப காலமெல்லாம் என் கூடவே இருந்து என் பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறாருன்னா என்ன போல ஒரு கொடுத்து வச்ச நபர் வேற யார் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், பாரத்தை இறக்கி வச்சிருங்க, வச்சுவிட்டு சொல்லுங்களேன் என்ன செய்யுங்க, அவருடைய நுகத்தை என்ன செய்யுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இறக்கி வைங்க, சொல்லுங்களேன், பாரத்தை இறக்கி வைங்க, சொல்லுங்க, என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லுங்களேன், உங்க பாரத்தை இறக்கி வைங்க, சொல்லுங்க, என் நுகத்தை எடுத்துக்கிறங்க, சொல்லுங்களேன், வார்த்தையை சொல்லுங்களேன், நான் இறக்கி வைக்கிறேன்ப்பா, என் பாரத்தை இறக்கி வச்சிடுறேன், உங்க நுகத்தை நான் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நெகேமியா நண்பர்கள்லாம் வர்றாங்க, ஃப்ரெண்டெல்லாம் வந்து, நெகேமியா நல்லா இருக்கியா,
இவ்வளவு நாளாக நீ இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதுங்க ராஜாவோட கூட இருந்து வேலை செய்கிற, எப்படி இருக்கு உன்னுடைய தொழில் எல்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா வீடுகளும் தீயை வச்சு எரிஞ்சு போச்சு, அலங்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, இடிஞ்சு போச்சு, நம்ம தேசமே ஒன்றும் இல்லாமல் போச்சுப்பா. அவங்கவுங்க சும்மா சும்மா அங்கங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலவரத்தை என்ன செய்கிறாங்க. நல்லா கவனிங்க. இதை சொன்ன உடனே வந்து சொன்னாங்களே, அவங்க யாரும் அழுகையோட சொல்லலைங்க. வந்து சொன்னாங்களே, அவங்க யாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலைங்க. வந்து சொன்னாங்களே, அவங்க யாரும் ஜெபிக்கலைங்க. ஆனா இந்த வார்த்தையை கேட்டாரு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நெகேமியாவினுடைய குடும்ப பிரச்சனை அது. நீங்க நினைச்சு பாருங்களேன், நெகேமியாவினுடைய தனிப்பட்ட பிரச்சனையா, நெகேமியாவினுடைய தலைமுறைகளுடைய பிரச்சனையா? இவனுக்கும் அந்த நாட்டுக்கு என்ன இல்லை? ஆமாம், இங்கே இருக்கிற வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்க்க வந்துட்டான், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா நிதானிச்சு பாருங்க. தேவன் இவனுக்குள்ள செயல்பட தொடங்குகிறார். தேவன் தன்னுடைய பாரத்தை இவன் மேல வைக்க விரும்புகிறார். அந்த பாரத்தை இவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னது? அலங்கம் இடிஞ்சு போச்சா, தேசம் ஒண்ணுமில்லாத நிலைகளில் போச்சா? இதை கேட்கிறான், துக்கிக்கிறான், அழுகிறான், பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், உபவாசிக்கிறான், பாவரிக்கை பண்ணுகிறான், ஜெபம் பண்ண தொடங்குறான். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இங்க நெகேமியாவினுடைய கண்ணீரோ நெகேமியாவினுடைய அழுகையோ தன்னுடைய தனிப்பட்ட பாரத்துக்காக அல்ல, தேவனுடைய நுகத்தை இவன் ஏற்றுக்கொண்டதனால அழ ஆரம்பிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நீங்க 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 இந்த மாதிரியான பாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் நமக்கு என்ன தெரியுமா, எதை ஆண்டவர் சுமக்க சொல்றாரோ அதை சுமக்கிறது, எதை சுமக்க கூடாதுன்னு சொல்றாரோ அதைத்தான் காலமுள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கா அமைதியா இருக்கிறிய? எங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனைன்னு. ஏனே சோகமா இருக்கிறிய? வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பிரச்சனை, வேலை கிடைக்கல, மன உளைச்சலோட கூட. பார்த்துருக்கீங்களா? அப்ப எதுக்காக கவலைப்படணுங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக பாரப்படணுங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பாரப்பட வேண்டிய காரியத்துக்கு என்ன செய்யறது இல்லை. ஆமே. ஆனா பாரப்படக்கூடாததுக்கு என்ன செய்வோம்? ஆமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ராஜா சமூகத்தில் வேலை செய்கிறான், ஆனால் இவன் அழுது கொண்டே வேலை செய்கிறான், துக்கத்தோட வேலை செய்கிறான். ராஜாவே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்கிறாரு, நெகேமியா நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்குத, உன் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவன் தன்னுடைய நிலைகளை புள்ள எடுத்து ராஜாவின் இடத்துல சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சுமக்க வேண்டிய ஒரு நுகம் இருக்கிறது. இதை விட்டுட்டு என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வீடு கட்ட முடியலைங்கிற பிரச்சனை, அந்த காரியம் இந்த காரியம், எனக்கு அந்த தேவையில்லை, இந்த பிள்ளைகளுக்குரிய நன்மை கிடைக்கல, பிள்ளைகளுடைய கல்யாண காரியம், இதையெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வார்? அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களோட கூட என்ன செய்கிறார்? கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நுகங்களை ஏற்றுக்கொள்வாராக. அல்லேலூயா. இவன் கவலைப்பட்டவன் மட்டும் இல்லைங்க, செயல்படவும் தொடங்குறான். இவன் போகிறான், இவன் அலங்கத்தை கட்டுவதற்குரிய வழிமுறைகளை செய்கிறான். இவனுக்கு பிறகு ஆசாரியன் கட்டுகிறான். ஆசாரியனுக்கு பிறகு பக்கத்து வீட்டில் உள்ளவன் கட்டுறான். பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு அடுத்து இன்னொருத்தன் கட்ட ஆரம்பிக்கிறான். நாட்கள் கடந்து ஓடுகிறது. ஒட்டுமொத்த தேசத்தில் இருப்பவர்களும் நெகேமியாவை போலவே எழும்புகிறார்கள். ஒட்டுமொத்த அலங்கத்தையும் கர்த்தர் அவர்களை வைத்து கட்டி முடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வெளிப்படுகிற இந்த ஆவிக்குரிய நுகங்களை ஒரு நபர் சுமக்கிறப்போ உங்களோட கூட இருக்கிற மற்றவங்களும் சுமந்துருவாங்க. கை தட்டுங்களே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சுமந்தா என்னோட கூட என்னோட பழகிறவங்க நிச்சயமா அந்த நுகத்தை சுமப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சுமைதாங்கி நீர்தானையா,
நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. சுமை தாங்கி நீர்தானையா. ஆமென். நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. சுமைதாங்கியே சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. நீங்க பாருங்களேன், ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அங்கங்க தேவதூதர்கள் பறந்துகிட்டு இருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் நெகேமியா சொல்றாரு, அதாவது ஏசாயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்லுகிற அந்த வேளையில ஒரு தேவதூதன் வர்றான், ஒரு நெருப்பை எடுக்கிறான், அவருடைய நாக்கில் வைக்கிறான். வச்சு முடிச்ச உடனே ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், யாரை என் காரியமாய் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் என் நுகத்தை சுமக்கிறது, யார் என் பாடுகளை ஏற்றுக்கொள்றது, யார் என் சுமைகளை சுமக்கிறதுன்னு சொல்லி அங்க ஆண்டவர் கேள்வி கேட்கிறப்போ ஏசாயா சொல்றாரு, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் போறேன்ப்பா. இங்க இருக்கிற அக்கா, வாலிப தங்கச்சி, கொஞ்சம் நிமிர்ந்து தான் பாருங்க, கவனமா கவனிங்க. இங்க இருக்கிற யாராவது ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரோடு கூட பேசி இருக்கிறோமா? நான் இருக்கிற ஆண்டவரே, நான் போறேன், ஏன் உங்களுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்க பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நினைக்காத சொன்னது உண்டா? அல்லேலூயா. இல்லை ஐயோ நம்ம ஆடுக்கு ஊழியத்துக்கு போயிட்டோம்னா, நம்ம ஆடுக்கு ஊழியத்தை செஞ்சிட்டோம்னா குடும்பத்தை பார்க்கறதா இல்லை. நீங்கள் இதை பார்த்தா அவர் குடும்பத்துக்குரிய நிலைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிறது இல்லை. 1 மணி நேரம் ஆண்டவருக்காக ஊழிய காரியத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா பல மணி நேரங்கள் உங்களுக்காக பல காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரோட பழகுறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதை வைக்கணும்னு தான் விரும்புகிறாருன்னா அவருடைய நுகத்தை வைக்கணும்னு தான் விரும்புகிறார். 80 வயசு யாருக்கு? மோசேக்கு. எத்தனை வயசு? 80 வயசில் இருக்கிற மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, 20 லட்சம் ஜனங்களை போய் நீ என்ன செய், வழி நடத்து அப்படின்னு சொல்கிறார். 20 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு 80 லட்சம், அதாவது 80 வயசில் இருக்கிற ஒரு வயசான கிழடனை போய் என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு. அக்கா, இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கலாம். அண்ணே, பிரதர், இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னால் எனக்கும் வயசாகி போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம், பலவீனமாக நினைக்கலாம், என்னால் இப்பெல்லாம் முடியாதுன்னு நினைக்கலாம். நீங்கள் எத்தனை வயசில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்கள் மனசில், உங்கள் சரீரத்தில், உங்கள் சிந்தையில் ஆண்டவருடைய பாரத்தை, ஆண்டவருடைய நுகத்தை வைக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. 80 வயசு கிழவனை அழைச்சி கொண்டு போய் ஜனங்களை நடத்துன்னு சொன்னது உண்மையானால் உங்களையும் நடத்துகிற தேவன் அதே நுகத்தை வைக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஐயோ பிரதர், நான் அந்த வேலை செய்கிறேனே. இல்லை, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை என்ன செய்வார். ஆமேன் சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர். கைகளை தட்டி ஆமென். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் பேதுரு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார்.
பேதுருவே நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டாரா? 2வது தடவையும் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, பேதுருவே சொல்லுங்களேன் வாயை திறந்து என்ன செய்கிறீங்களா? 3வது தடவை கூப்பிட்டு சொன்னார், பேதுருவே நீ ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறியா? என்னது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? நேசிக்கிறியா? 2வது என்ன தான் சொன்னார்? 3வது என்ன தான் சொன்னார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நுகத்தை நீ எடுத்துக்கிறியா? நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறியா? ஜனங்களை வழி நடத்துறியா? நான் என்னுடைய ஜனங்களை வழி நடத்தணுங்கிறது அது என்னுடைய பாரம், என்னுடைய நுகம். அதை நீ ஏற்றுக்கிறியா? அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் பவுலை பாருங்களேன், எவ்வளவு பணக்காரராக வாழ்ந்தவர். இவர் சொல்கிறாருங்க, விளக்கமாத்தால் அடி வாங்கினாராம், கல்லால் எரி வாங்கினாராம். 1 குறைய 40 முறை 2-3 தடவை என்ன செஞ்சிட்டாரு? அடி வாங்கிட்டார். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் வந்த மோசங்கள், சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள், இதையெல்லாம் பாடுபட்டு அடி வாங்கிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, இவைகள் எல்லாவற்றையும் விட இந்த சபைகளை குறித்த கவலை நாடோறும் என்ன செய்கிறது? அடி வாங்கினது அவருக்கு பாரம் இல்லையா? அடி வாங்கினது அவருக்கு நுகம் இல்லையா? கல்லறி வாங்கினது அவருக்கு அவமானம் இல்லையா? ஆனா சபையை இன்னும் கட்டணும், சபையை இன்னும் பெருக்கணும், சபையை இன்னும் நான் வளர வைக்கணும், இந்த உணர்வு இவருக்கு ஒரு பெரிய பாரமாவே என்ன செய்தான்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள வெளிப்படுகிற கவலை, உங்களுக்குள்ள வெளிப்படுகிற பயம், உங்களுக்குள்ள வெளிப்படுகிற இந்த மாதிரியான பாரங்கள் உங்களுக்கு வியாதியை கொண்டு வரலாம், வியாதியின் நிமித்தம் மரணத்தை கொண்டு வரலாம், தற்கொலை எண்ணங்களை கொண்டு வரலாம், எதை வேணாலும் கொண்டு வரலாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற இந்த நுகம் சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், மன நிம்மதியை கொடுக்கும், குறைவே இல்லாதபடி கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற சூழ்நிலையை கொடுக்கும். கைத்தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கவலைப்படுறதுனால யாராவது வாரத்துக்கு இவ்வளவு கவலைப்பட்டா இத்தனை லட்ச ரூபா கொடுப்போம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? முடியை வெள்ளையாக்க முடியுமா? கருப்பாக்க முடியுமா? நீங்கள் கவலைப்படுறதுனால இல்லை ஊதா கலர் முடியாக நம்ம இந்த முடியை மாற்ற முடியுமா? கவலைப்படுறதுனால முடி வேணா இல்லாமல் என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய பாரம் என் பாரத்தை மாற்றாது, என்னுடைய கவலை என் கவலை என்ன செய்யாது? மாற்றாது. கவலைகளை மாற்றுகிற ஒரு கடவுள் எனக்கு இருக்கிறார், அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் இறக்கி வைங்க. நீங்கள் இனி துக்கமுகமாக இராதபடி சந்தோஷத்தோடு என்ன செய்யுங்க? நீங்கள் புறப்பட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கவலை ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும்? ஒடுக்கியே வரும். ஆமென். தேவனுடைய பாரத்தை 80 வயசில் கர்த்தர் மோசேக்கு கொடுத்தாரா? ஆயுள் காலம் கூடிச்சா? இன்னும் 40 வருஷம் கூடிச்சா? சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய பாரம், தேவனுடைய நுகம் நீங்கள் சுமக்க ஆரம்பித்தா சொல்லுங்கள், உங்கள் ஆயுள் காலம் கூடும், உங்கள் விசுவாசம் பெருகும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், குடும்பத்தில் சமாதானம் பெருகும். சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. கை தட்டுங்க அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மனமகிழ்ச்சியா வைப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த அடிமைத்தனம்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போன்னு சொல்லுங்க. கவலையை போ சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்களே, கவலையே போ என்னை விட்டு. கொஞ்சம் அதட்டி தான் சொல்லுங்களே. இல்லையாக்கா, இல்லை சத்தம் குனியாதேக்கா, நிமிந்து பாருங்கக்கா. சத்தமாக தான் சொன்னான். ஆமாம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, கவலைய போ சொல்லுங்க. ஆமாம், நிவேதாக்கா எல்லாரும் பாருங்கக்கா, கவலைய போ சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் போ. ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே உங்கள் நுகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் நுகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உங்கள் நுகங்கள் ஆண்டவரே நான் சுமந்து கொள்றேங்கிறப்பா. அல்லேலூயா.
கை தட்டுங்க, அப்படி எழுந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நீங்க இறக்கி வைக்கிறதோட இந்த இடத்த விட்டு போறப்போ ஒரு சமாதானத்தோட நீங்க என்ன செய்யுங்க? ஆமென். வேகமா எழுந்துருங்க, சரக்குன்னு எழுந்துருங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் அவ்வளவுதான். நம்மோடு இருக்கிறார். நல்லா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென் ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி பார்த்து சிரிங்களே, கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிட்டீங்களா? சொல்லுங்களே. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டேன்க்கா. சொல்லுங்க, எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டேன். இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன். சொல்லுங்களே. மகாக்கா சொல்லுக்கா, நிம்மதியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க, இறக்கி வைங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுங்க அப்படி. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க அப்படியே. உயர்வானாலும் அவ்வளவுதான். தாழ்வானாலும் ஓ, உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமா, சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாய். இருங்க, ஆமென். எப்பொழுதும் சந்தோஷம். ஒரு மனமகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நடந்தாலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கக்கா. சோர்ந்து போகாதீங்க, உங்களை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, உங்களை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. என்னதான் நேர்ந்தாலும் சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க, என்னதான் நேர்ந்தாலும் சொல்லுங்க அப்படி அங்கிட்டு திரும்பி. ஆமென். சோர்ந்து போகாதீங்க, உங்களை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் அவ்வளவுதான். சந்தோஷமாயிருங்க. ஆமா, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சிரிப்பைய பாக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோமா அப்படியே? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் நீரின் பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமா, நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, உங்களை வழி நடத்துவார். சொல்லுங்க, நாளைய தினத்தெல்லாம் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, எதையும் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, இறக்கி வச்சிட்டீல்ல. சொல்லுங்க, இனி துக்கமுகமா இருக்காதீங்க.
ஆமே, நல்ல கைத்தட்டி ஒரு இடம் சொல்லிடுவோமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுவோம், சந்தோஷமாயிருங்க. ஒரு மனமகிழ்ச்சி ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும், ஓ உயர்வானாலும் ஆமா தாழ்வானாலும் ஆமா, சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு ஆமென். இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓஹோ, சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நீ கவலையே படக்கூடாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து ஒரு 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், சொல்லுங்களே, துன்பங்கள் வந்தாலும் 2-3 பேர்ட்ட சொல்லிட்டு வாங்க அப்படியே. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ரெடி, சொல்லுங்க அப்படியே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சத்தமா சொல்லுங்க. உயர்வானாலும் அவ்வளவுதான், தாழ்வானாலும் ஓ உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல ஓ தேவன் நம்மோடு ஆமா, இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள்னா அடையாளம் என்ன தெரியுமா? முகம் எப்போதுமே எப்படி இருக்கும்? நல்ல பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. என்ன இருக்கும்? இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா என்ன செய்யணும்? இந்த இடத்த விட்டு போறப்போ வீட்டில் கேட்கணும் எல்லாரும், என்னம்மா சிரிச்சுக்கிட்டே வர்ற, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டல்ல அப்படின்னு என்ன செய்யணும்? அல்லேலூயா. சொல்லுங்களே. விசுவாச ஓட்டத்திலும் கண் பாதையிலும், எப்படியா? ஆமென். விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன். நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. கைத்தட்டி சொல்லுமா கடைசியா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. பாடுங்க, பாடுங்க, அவ்வளவுதான். எல்லாம் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். பா, எல்லா துக்கங்களும் மாறுவதா, எல்லா கவலைகளும் போ, வெளியே போ. எங்க பிள்ளைகளை நீ ஆட்கொள்ள முடியாது, எங்க பிள்ளைகளை நீ சூழ முடியாது. வெளியே போயிடு, எல்லா கவலைகளை எடுத்துட்டு வெளியேறு. ஆமா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு, இயேசு எல்லாமே பார்த்து கொள்வாரே. இயேசு எல்லாமே பார்த்துக் கொள்வாரே. அதனால சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் பாடுங்க, பாடுங்க. சந்தோஷமாயிருங்க. இயேசுவின் நாமத்துல எல்லா துக்கங்களும் இப்பவே பிள்ளைகளை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கையை ஒசத்திருங்க. டாக்டர்கள் கைவிட்டாங்களா? இயேசு கைவிடல. சொல்லுங்க, ஆண்டவர் கைவிடல. மருத்துவர்கள் இனி உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆண்டவர் அதை சொல்லல. அல்லேலூயா. சொல்லுங்க, யாரு என்ன சொன்னா என்னங்க? என் ஆண்டவர் என் பாரத்தை ஏற்றுக்கொண்டா. அவர்கிட்ட கொடுக்கிற அப்ளிகேஷன்ல ஆமா ரிஜெக்ட்னு வராது, அதுல நல்ல ரிசல்ட் தான் எங்களுக்கு வரும். சொல்லுங்களே, ரிஜெக்ட்னு வராது. அல்லேலூயா.
சொல்லுங்க, ப்ரமோட்டோட தான் வரும், எங்களுக்கு பாஸ் மார்க் வரும். சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இனி துக்கமுகமா இருக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் இனி துக்கமுகமா இருக்க மாட்டேன். சத்தமா சத்தமா சொல்லுங்களே, நல்லா இன்னும் சத்தமா சொல்லுங்க, நாங்க இனி துக்கமுகமா இருக்க மாட்டோம். கர்த்தரிடத்துல எங்க பாரத்தை ஒப்பு கொடுத்துட்டோம். நாம மகிமைப்படட்டும்பா. பிள்ளைகள் ஆசீர்வதித்து இருக்கிறீர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க பாரத்தை முழுசுமா நாங்க வச்சிட்டோம். சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா. சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை நீதானையா. சுமைதாங்கியே சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. சுமைதாங்கியே என் பார சுமைகளை சுமப்பவரே. சுமைதாங்கி நீர்தானையா, நான் தாங்கிக் கொள்ள முடியாத என் பார சுமைகளை சுமப்பவர் நீதானையா. சொல்லுங்க, அவர் சுமந்துட்டாரா? சொல்லுங்க, கொடுத்துட்டீங்களா? நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. இன்னைக்கு பெண்கள் தினமா? என்ன தினமா? ஆமேன். என்ன தினமா? ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இன்னைக்கு நம்ம தினம். சொல்லுங்க, பெண்கள் தினம். அல்லேலூயா. கை கொடுத்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்களேன். பிரதர், நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு செபத்தை பண்ணிடுவோம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த பெண்களை நமக்கு ஒரு அறுவடைக்குரிய பாத்திரமாக என்ன செஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் கையை ஒசத்திருங்க, நாங்கள் கையை நீட்டுறோம். ஆமாம், ஜான் பிரதர் பாருங்க, அவரும் வசத்துறாரு. நீட்டுங்க பிரதர், நீட்டு. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தந்த ஆண்டவரே பெண்களுக்காக, ஆண்டவரே இந்த சொத்துகளுக்காக நன்றிப்பா. இவங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுகத்தோட, பலத்தோட, ஆசீர்வாதத்தோட, நன்மைகளை பெற்ற பிள்ளைகளாய், குடும்பத்து காரியங்களில் ஞானத்தோடு செயல்படக்கூடிய பாத்திரங்களாய் ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமையுள்ள வல்லமை இவர்களுக்குள்ள செயல்படட்டும். அக்கினிமயமான கரம் கூட இருப்பதாக. பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. செய்கிற வேலைகள், வியாபாரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஆயுள் காலங்களை பெருக பண்ணி நடத்துங்க. தேவைகளை சந்தித்தருளுங்க. தேவனுடைய மகிமையுள்ள கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். கொஞ்சம் இன்னைக்கு ஜெபிக்க வர்றவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெபம் பண்ண வாங்க. ஒரு திருமணத்துக்குரிய பதிவு இங்கே இருக்கிறதுனால ஆமேன், கொஞ்சம் லேட்டாக வாங்க. கர்த்தர் நல்லவர். அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? வாங்கத்தா. ஆமேன். இவங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு. நம்ம பதிவு தான் இங்கே இன்றைக்கி நடக்குது. அல்லேலூயா. ஆமாம், வந்துடுங்க. அப்படியே ஜெபம் பண்ணிடும். கை நீட்டை உங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிடும். அப்படியே கைகளை நீட்டுங்க. ஆமேன். இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லாரும் கை நீட்டுங்க. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீ தந்த